வெயிட்டிங். நல்லா சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங், நோ மோர் டிலே, நோ மோர் வெயிட்டிங், நோ மோர் டிலே. My abundant rain is coming. My abundant rain is coming. My abundant rain is coming. அந்நிய தேசத்தின் பணம்லாம் அநியாயமா உன் கையில வந்து குவியும். அதை பார்க்கும்போது மற்றவனுக்கு ரொம்ப அநியாயமா இருக்குங்க. என்ன இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். விதை விதைக்கிறன்னா பாக்கியவான். ஆமென். This is the season of prosperity. Amen. Hallelujah. இது தேவனுடைய செழிப்பின் காலமா இருக்கிறது. நாம சொல்ற இந்த செழிப்புங்கிறது ஏதோ நம்ம சாப்பிட்டோம், நம்ம வயிறு நிரம்பி, நம்ம கார் வாங்கி, நம்ம வீடு வாங்கி வாழ்றதுக்கான செழிப்பு அல்ல. சொசைட்டியை, சபை இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய செழிப்பை தேவன் இந்த காலகட்டத்தில் சபைகளுக்கு தேவன் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அதற்காக தான் ஒவ்வொருத்தையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல முதலாவது காரியமா விதைப்பு அப்படிங்கிற காரியத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? சோயிங் அண்ட் ரீப்பிங். பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, தண்ணி இருக்குது, மழை இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் அர்த்தம் எதினால் உண்டாகிறது? நிலம் அப்படியே இருக்குது, சூரியனும் இருக்குது, மழையும் பெய்யுது. ஆனா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எதனால் அதெல்லாம் அர்த்தம் கொள்ளுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் விதைக்கிறார். ஆமென். இது எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் எதனால வருது? ஒரு மனுஷன் விதைக்கிறதுனால அதெல்லாம் அர்த்தம் கொள்ளுது. பாருங்க, மழைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு முழுக்க மழை மட்டும் மெஞ்சிக்கிட்டே இருக்குது. விவசாயம் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொன்னா, விதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா மழை வந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? சூரியன் அந்த அடி அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ண வேண்டியிருக்குது? எழுந்து விதைக்க வேண்டியிருக்குது. ஆமென். சபை எழுந்து விதைக்க ஆரம்பிச்சதுன்னா சபையினுடைய விதையை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். மிகப்பெரிய அறுவடைய தேவன் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, மனிதர்கள் போய் அரசாங்கத்திடம் முறையீட்டு செய்து பெற்றுக்கொள்ளும்படியா அல்ல, மனிதன் எழும்பி அரசாங்கத்தோடு முறையீடு செய்வதற்கு முன்பதாகவே சபை எழும்பி அந்த குறையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு சபையில் இருக்கிற தனிப்பட்ட மனுஷனும் பண்ணணும், சபையும் பண்ணணும். ஆமென். சபையா சேர்ந்து பண்றது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆனா சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனா இருக்கணும். பாருங்க. ஆமென். அந்த ஊர்ல ஒரு பிரச்சனைனா எவனும் அரசியல்வாதியை யோசிக்க கூடாது, எவனும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தேடுறதுக்கு முன்பதா அப்படி ஒரு மனுஷன் இருக்காரு, அவன் தேவ மனுஷன், அவன்கிட்ட போங்க எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு வந்து நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இதுதான் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக தேவன் abundant rain-ஐ கட்டளையிடுகிறார். ஆமென். ஆசீர்வாத மழையை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக தேவன் கட்டளையிடுகிறார். ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். இதை வந்து பைபிளில் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு அதிகாரத்தில், ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஏதோ ஒரு எழுத்தாய் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களை தனியாக எழுப்பி விட்டு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு, நீங்கள் விதைச்சிருக்கீங்கல்ல, உங்க விதைக்குன்னு ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு மனுஷனை தனிப்பட்ட விதத்தில் கூட்டு சொன்னா எப்படி ஒரு ஆரவாரத்தோட ரிசீவ் பண்ணுவீங்களோ அப்படி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். ஆமென். நல்ல கையை தட்டி மாரபா சதகம் படரதலபா. அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஒன்றும் புரியலப்பா, தமிழ்ல பேசுங்கப்பா அப்படிங்கீங்களா? ஒன்றும் இல்லை. ஆட்டு மந்த மேயிற மாதிரி திப்பு 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 திப்புன்னு பெருகிற மாதிரி உன்னுடைய கிளையண்ட், உன்னுடைய கஸ்டமரு, உனக்குன்னு சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் ஆட்டு மந்த மாதிரி பெருகுவாங்க அப்படிங்கிறார். ஆமென். ஆட்டு மந்த மாதிரி பெருகுவாங்க அப்படிங்கிறார். பாருங்க, போன வாரமே சொன்னேன், மற்ற மழைக்கும் இந்த மழைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற மழை சீசனுக்கு வரும்.
அதை எதிர்பார்த்து விதைப்பாங்க. மற்ற மழை சீசனுக்கு வரும், அக்டோபர் நவம்பர்லையா நம்ம ஊரில். அப்போ அக்டோபர் நவம்பருக்காக என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, விதைப்பாங்க. ஆனா இந்த அபண்டன்ட் ரெயின் அப்படிப்பட்டதல்ல. இது ஒரு மனுஷன் விதைக்காக அது காத்திருக்கு. ஆமென். இவன் எப்பண்டா விதைப்பான், இவன் மேல இந்த மழையை பொழியும், இந்த விதை மேல அந்த மழையை பொழிவும், இது கஸ்டமரை கொண்டு போய் இழுத்து கொண்டு வரும் அப்படிங்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது ஆகாரத்தை கொண்டு வரும் அப்படிங்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் விதைக்கு அடைமழை உண்டாக போகுது. ஆமென். இதுதான் ஈசாக்குக்கு நடந்த காரியம் இல்லையா? எல்லாவனும் மழையை எதிர்பார்த்து விதைக்காம இருக்கிறான். இவனும் என்ன பண்றான், ஈசாக்கும் பஞ்சமா வந்துருச்சு. பஞ்சம் வரும்பொழுது அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு யோசிக்கிறான். அப்பா எகிப்துக்கு போனாரு, பொண்டாட்டி அடமானம் வச்சாரு, வச்சு மிகப்பெரிய செல்வந்தன் ஆயிட்டாரு. நம்மளும் அதே மாதிரி எகிப்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்காம பாருங்க. ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. இப்படி எகிப்துக்கு போறது இஎம்ஐக்கு போறதும் ஒண்ணு. இப்படி செழிப்புக்காக கடன் வாங்குவதும் இஎம்ஐக்கு போறதும் ஒண்ணு அப்படின்னாரு பாருங்க. ரொம்ப நெஞ்சில குத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக பொண்டாட்டியெல்லாம் நீங்க வம்பு இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே, கடன் வாங்காதன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. இவன் என்ன பண்ணுதான், கிளம்பி போறான். ஆண்டவர் நில்லு, வேண்டாம், அந்த தப்பை என்ன செய்யாத, பண்ணாத. பஞ்ச தேசத்துல நீ விதை, உனக்குன்னு ஒரு மழையை நான் தருவேன். அந்த வருஷத்தில் 100 மடங்கு அறுவடை பண்ணாம பாருங்க. அந்த வருஷத்துல 100 மடங்கு அறுவடை செய்தான். இந்த ரெயின் கொஞ்சம் டிஃபரெண்ட். இது வந்ததுக்கு அப்புறம் விதைக்கிறதுக்கு இது நார்மல் சீசன் கிடையாது பாருங்க. இது தேவனுடைய செழிப்பின் காரியமா இருக்குது. இது எவன்டா விதைப்பான்னு காத்துட்டு இருக்குது. விதைச்ச உடனே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். ரிவர்ஸ்ல இருக்குது. எப்ப மழை வரட்டும்பா விதைக்கிறோம், இல்ல இல்ல, கர்த்தருடைய சிஸ்டம் வேற. பாபிலோனிய சிஸ்டம் என்ன பண்ணும்னா, எல்லாம் சரியா இருக்கட்டும் அப்ப ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லும். இது பாபிலோனிய சிஸ்டம். இந்த ஊர்ல இந்த பிசினஸ் தான் நடக்கும், இந்த ஊர்ல இவ்வளவு படிப்பு வேணும், இந்த ஊர்ல இந்த ஜாதிக்கு தான் மரியாதை, இந்த ஊர்ல இவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க, இந்த ஊர்ல இதெல்லாம் பாபிலோனிய சிஸ்டம் பாருங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் மழை இந்த பாபிலோனிய சிஸ்டத்தை உடைச்சு, எவம்லாம் உன்னை முன்னேற முடியாது, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன், இதுல ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இதுல நீ வெற்றி பெற முடியாது, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் உடைச்சு ஒரு ஆசீர்வாதம் மழை ஓ விதைக்கென்று வரும். ஆமென். ஓ விதைக்கென்று வரும். அது உனக்கு ஆகாரத்தையும் தரும், உனக்கு மேய்ச்சலையும் தரும், உனக்கு மந்தைகளையும் அது கொண்டு வந்து தரும். ஆமென். ஹல்லேலூயா. நிலத்தை உழுதுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் நூற்றுக்குடையினாலும் தூர்க்கப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்குன்னு எடுத்து வச்சிருப்போம் தெரியுமா? சில வியாபாரங்கள்லாம் அப்படி இருக்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, தரம் பிரித்து அதை எடுத்து வச்சிருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லுது. அப்படி எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்குன்னு பிரித்து வச்சு தரம் கூடுனதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லா எக்ஸஸா இருக்கும். அதெல்லாம் நீ உன்னுடைய மேய்ச்சல்ல வந்த அந்த கழுதைகளுக்கும் மரிகளுக்கும் அந்த ஆடுகளுக்கும் என்ன பண்ணுவ, அதை எடுத்து போடுவே. அவ்வளவு செழிப்பு உனக்கு உண்டாயிருக்கும் அப்படிங்குது. ஆமென். இதை இப்போ நிதர்சன காலத்துல எப்படி சொல்லலாம்னா, ஒன் எம்ப்ளாய் ஓன்ட்ட வேலை பார்க்கறவனுடைய வீடு இந்த ஊர்ல இருக்கிற எம்பி எம்எல்ஏ வீட்டை விட பெரிய வீடா இருக்கும். ஆமென். ஓன்ட்ட வேலை பார்க்கறவனுடைய வீடு. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் சாதாரணமானது இல்லை. நான் சொல்ற ப்ராஸ்பரிட்டிங்கிறது இப்படிப்பட்ட ப்ராஸ்பரிட்டி. ஏதோ மாசம் மாசம் சிலிண்டர் வாங்குதோம், ஏதோ மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுறோம், வருஷத்துக்கு தோறும் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுறதும், போதுமானதை சாப்பிட்றதும், நாளைக்கு இல்லைனாலும் கஞ்சி இருக்கு அப்படிங்கிற ப்ராஸ்பரிட்டியை நான் பேசல. உன் வேலைக்காரன் கூட இந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ எம்பி மந்திரியை விட பெரிய ஆளா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு புரியுது. நானே வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், நானே வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் பிரதர், நானே பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கல, நானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இதுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. ஏன்னா சொல்லப்படுற காரியம் ரொம்ப பெருசா இருக்க அப்படின்னு பாருங்க.
சபை பெரும்பாலும் மேம்போக்கா பேசி நியூஸ் ரீடரா மாறிடுச்சு. நியூஸ் ரீடர்னா உங்களுக்கு தெரியுதா? பதற வச்சு வந்துட்டாரு, காரை எடுத்துட்டாரு, இந்த பாருங்க கையை மடக்கிட்டாரு, இந்த வாட்சை போட்டுட்டாரு, இந்த ஊர்ல நடக்காதான், ஒரே வெள்ளமா, ஒரே தண்ணியா, ஒரே பிரச்சனையா, இப்படியே சொல்லி இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ப வச்சிருச்சு பாருங்க. இந்த சபை நியூஸ் ரீடர் சபை இல்ல, இது குட் நியூஸ் சொல்ற சபை. இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓன் திராணிக்கு ஓன் நம்பிக்கைக்கு உட்பட்டு தேவன் செயல்படுமே, ஆனால் அது தெய்வமே அல்ல. ஓன் நம்பிக்கை, ஓன் பலன், இதுக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசுவார்னா அது தேவனே அல்ல. கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க படியில இருந்து இறங்கி கீழே போயிருவீங்க அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? நீ சொல்லனாலும் நாங்க படியில இருந்து கீழே இறங்கி போகத்தானே போறோம் இல்லையா? அதுக்கு விசுவாசம் தேவையில்லை, அதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை, அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் தேவையில்லை. ஆனா நான் சொல்றேன், நீ அடுத்த வாரம் வரும் பொழுது லக்ஸரியான கார்ல வருவ அப்படின்னு சொல்றதுக்கு தான் குட் நியூஸ் தேவை. Amen. Within 24 hours I declare, I decree. நம்புகிற நம்பாத யாவருக்குமா நான் சொல்லுகிறேன், இந்த ஊர்ல உன் வேலைக்காரன் முதற்கொண்டு பெரிய பணக்காரனா இருப்பான். அவனை பார்க்கும் போதே முதலாளி எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும். Amen. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கிறதுக்காக போறான் பாருங்க. திரளான ஒட்டகங்களோட போறான், திரளான ஒட்டகங்களோட போறான். அவன் போய் சாட்சி கொடுக்கிறான். யாருக்கு? ஆபிரகாமுக்கு அவன் சாட்சி கொடுக்கிறான். வர்ற ஆட்கள் தான் பார்த்து சொல்றான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பவே உங்க வேலைக்காரங்களுடைய சத்தத்தை கேளுங்க, இப்பவே கேளுங்க, இப்பவே கேளுங்க. எலியா தீர்க்கதரிசி மழை வர்றதுக்கு முன்பதாகவே இரைச்சலின் சத்தத்தை கேட்டது போல இன்னைக்கு நீங்க உங்க வேலைக்காரங்களுடைய சத்தத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேணுமா? 300 வேலைக்காரங்க சண்டை போடுறதுக்காகவே வச்சிருக்கான். ஒத்த வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கு படுற பாடு. பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் இஸ்ரேல்ல கரெக்ட், திருநெல்வேலியில வேலைக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாக்கிங்க. நீ நான் சொல்றேன் இல்லையா, பாபிலோனிய சிஸ்டம் இப்படிதான் நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த ஊர்ல உள்ள வேலைக்காரன் வேற, இந்த ஊர்ல உள்ள வேலைக்காரன் இல்ல இல்ல இல்ல. இதே திருநெல்வேலியில உண்மையும் உத்தமமாய் உங்களுக்காக வேலை செய்கிற வேலைக்காரர்களை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய இருதயம் புரியுதா? உங்களை எஜமானாய் பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்களை முதலாளியா பார்க்கணும்னு தேவன் ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில இருக்கிறத வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீ செல்வ செழிப்புல இருப்பாய் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. போன வாரம் காட்டினேன் இல்லையா, ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி டபக்குன்னு அவருடைய ரதத்துல இருந்து இறங்கி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா. போகும்போது எல்லாரும் தடுக்கிறாங்க, ஏமா எங்க போறீங்க? ராணி எங்க போறீங்க ராஜாத்தி அப்படின்னு கேட்டா, இதுதானே சாலமோனுடைய வீடு, இங்க தானே போகணும். ஐயோ, இது சாலமோன் வீடு இருக்குங்க, அவருடைய ஆபீசர் ஒருத்தருடைய வீடு அப்படிங்கிறாங்க. அவ பார்த்து அரண்டுட்டா, ஏய் ராணி ஏன் வீட்டை விட இது பெருசா இருக்கப்பா அப்படிங்கிறா. ஏன் வீட்டை விட இது பெருசா இருக்க? I believe it, I believe it. ஏன் வேலைக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட வீடுகளை நான் கட்டி கொடுக்கும்படியாய் கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, சாலமோனுக்கு எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன பையனா இருந்தா தூங்கி எந்திரிச்ச உடனே ஞானத்தை கேட்டான். தூக்கத்திலேயே அவன் ஞானத்தை கேட்டான். புடிச்சு போன காமெடி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காமெடி எல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உன்ட கடவுள் இப்போ என்ன வேணும்னு கேட்டா என்னடா கேப்ப அப்படின்னா, எனக்கு கார் வேணும் வீடு வேணும்னு கேட்ட உடனே டீச்சர் சொல்றாங்க, ஞானம் வேணும்னு கேட்க கூடாதா? எவனுக்கு எது எது இல்லையோ அதானே கேட்பான். இது ரொம்ப பழைய ஜோக்காகி போச்சு. அந்த இடத்துலயும் அது அப்படிப்பட்டதுதான். ஏன்னா ஏன் ஞானத்தை கேட்டானா, அவன் அப்பன் கோடீஸ்வரன், கோடா கோடியா ரூபாய வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் ரூபாய கேட்கணும் இல்லையா? ஆனா எதுக்கு என்ன நடக்குது? ஞானத்தை கேட்கக்கூடிய இருதயம் அவனுக்கு எப்படி வந்தது?
ஞானத்தை கேட்கக்கூடிய இருதயம் அவனுக்கு எப்படி வந்தது? அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவன் ராஜாவான உடனே 1000 எருதுகளை அவன் பலி செலுத்துறான் பாருங்க. தட் மீன்ஸ் அவன் விதைக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் விதைக்கிறான். நல்லா சொல்லுங்க, விதைக்கிறான். நல்லா சொல்லுங்க, விதைக்கிறான். ஏன்னா போன வாரம் காமிச்சேன் இல்லையா, அவன் அப்ப என்ன பண்றான்? ஆலயம் கட்டுறதுக்காக, ஆலயம் கட்டுறதுக்குன்னு சவதரித்த பொன் வெள்ளி இவைகளெல்லாம் தவிர எனக்கு உண்டான பொண்ணையும் நான் எடுத்து தரேன் அப்படிங்கிறான். இத பார்த்த உடனே தாவீதுக்கு கீழே இருந்த வேலைக்காரங்கள்லாம் என்ன பண்றாங்க? நாங்களும் கொண்டு வந்து பொன்னையும் வெள்ளியும் தரோம் அப்படின்னு இந்த விதைக்கிற மனதிற்குள்ள வந்தாங்க. அவர்கள் தேவனுடைய செழிப்பின் காலத்தை அறிந்திருந்தார்கள். ஆமென். ஆகவே இந்த விதைங்கிறது அவங்களுக்கு தெரியுது பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம சீசனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இல்ல, சீசனை உண்டாக்குவதற்காக இந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். நல்லா சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங். நல்லா சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங், நோ மோர் டிலே, நோ மோர் வெயிட்டிங், no more delay. My abundant rain is coming. My abundant rain is coming. My abundant rain is coming. எப்படிங்க சீசனை ஈர்த்து கொள்றது? மாம்பழ சீசனே கிடையாது. எப்படிங்க மாம்பழம் வந்துச்சு? மாமா மாசா கொண்டு வந்திருக்கேன் அப்படி. சீசனுக்கே போய் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவ்வளவு சப்பையா இருக்குது பாருங்க மேட்ரு. நீ நினைக்கும் போதே உனக்கான சீசன் வரும். ஹல்லேலூயா. எலியா மழை சீசனுக்காக வெயிட் பண்ணல, வானத்தை பூட்டி சாவியை பாக்கெட்ல வச்சுட்டாலே தான். நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படிங்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தின் செழிப்பின் சீசனை நீ உன் வீட்டுக்குள்ள திறந்து விட முடியும், நீ உன் ஆபீஸ்ல திறந்து விட முடியும், நீ உன்னுடைய ஒர்க்கிங் ஸ்பாட்ல திறந்து விட முடியும், உன்னுடைய மார்க்கெட் பிளேஸ்ல திறந்து விட முடியும், உன் கம்ப்யூட்டர்ல திறந்து விட முடியும், உன் பைக்ல திறந்து விட முடியும், உன் கார்ல திறந்து விட முடியும், உன் குடும்பத்தில் அதை திறந்து விட முடியும். எப்படி? உன்னுடைய விதைகளினால. ஆமென். நீ கையை நீட்டி விதைக்கிறதுனால. சாலமோன் 1000 எருதுகளை அடிக்கிறான் பாருங்க, அடிச்சு முடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். அந்த விதைக்கு தான் கனவுல மழை வருது. அந்த விதைக்கு தான் என்ன பண்ணுது? ட்ரீம்ல தேவன் வராரு, எப்ப என்ன வேணும் அப்படிங்கிறாரு. எனக்கு இவ்வளவு ஜனங்களை கொடுத்துட்டீங்க, வெட்டிட்டு குத்திட்டு செத்துக்கிடுவான், அவனை ஹேண்டில் பண்றதுக்கான ஞானத்தை தாங்க அப்படிங்கிறான். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஹேண்டில் பண்ற ஞானம். உங்களுடைய விதை உங்களுக்கு ஒரு மலையை பொழியும், அந்த மலைக்குள்ளாக ஹேண்டில் பண்ற ஞானம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இதை திறன்பட செய்து முடிக்கிற ஞானம் உங்களுக்கு உண்டாகும். அப்படி கேட்கும் போது தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, இது இன்னொரு மலையை உனக்கு தரும், அது நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உன் வாழ்க்கையில பொழியும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கேளாத ஐஸ்வர்யம், கேளாத ஐஸ்வர்யம், நான் கேளாத ஐஸ்வர்யம். ஆமென். கேளாத ஐஸ்வர்யம். ஆமென். இந்த அபண்டன்ட் ரெயின் வந்து, இந்த விதைக்கு தேவன் தருகிற இந்த அபண்டன்ட் ரெயின் ஒரு ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணும் அப்படிங்கிறார். ஆமென். என்ன மாதிரி இருக்குமா அந்த வெளிச்சம்? 26 பாருங்களேன். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 ஹவர்ஸ்ல நடக்கும் நினைக்கிறது 1 மணி நேரத்தில் நடந்து முடிக்கும். 7 டேஸ்ல நடந்து முடிக்கும் அப்படிங்கிறது 1 டேல நடந்து முடிக்கும். 7 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது 1 இயர்ல உன் வாழ்க்கையில நடந்து முடிக்கும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. 7 வருஷம் ஆகுங்க இந்த அறுவடையெல்லாம் பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையில இந்த அடைமழை கொண்டு வந்து சம்பவம் பண்ணும். ஆமென். லெட்ஸ் சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங், நோ மோர் டிலே. நல்லா சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங். உங்க இருதயம் கபக்குன்னு மேல எந்திரிச்சு இங்க நிக்கிறத நான் பாக்குறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதெல்லாம் காத்திருந்து காத்திருந்தே புளிச்சு போச்சுங்க. காத்திருந்து 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 காலங்கள் போனது அப்படிங்கிற சாங்க உங்க இருதயம் பாடிக்கிட்டு இருக்குது. இந்த வைதேகி காத்திருந்தாலும் இன்னையோட முடியட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நோ மோர் வெயிட்டிங். நல்ல சத்தமா சொல்லுங்க, நோ மோர் வெயிட்டிங், no more delay. My abundant rain is coming. My abundant rain is coming.
ஆமென். Thank you Holy Spirit. எத்தனை பேர் கேட்கும்போது குளு குளுன்னு இருக்கு? நல்லா இருக்கா? தேவ பிரசனம் அப்படிப்பட்டது பாருங்க. நான் சொல்றேன், இது அபர்டன்ட் ட்ரெயினுங்கிறது அவருடைய மூச்சு காத்து மாதிரி. எப்படி வெறும் சரீரமா இருந்த ஆதாமுக்கு மேல அந்த மூச்சு காத்து ஊதும் போது அது ஜீவன் உண்டானதோ, that same breathing, அந்த breath உங்க பிசினஸ்ல ஊதும். ஆமென். அந்த breath உங்க தொழில்ல ஊதும். அந்த ஐயோ வேற மாதிரி அந்த breath உங்க குடும்பத்துல ஊதும். அந்த மூச்சு காற்று, சேம் மூச்சு காற்று, அதுதான் இங்க மழைன்னு சொல்லி இருக்குது. ஹalleluya, hallelujah, hallelujah. Something is rising. சிலது மரித்து போச்சு, செத்து போச்சு நீங்க நினைச்சதெல்லாம் உயிரோட எழும்புது அவருடைய மூச்சு காற்றுனால, அவருடைய மூச்சு காற்றுனால. many people abroad ரொம்ப விரும்புவாங்க. அமெரிக்கா, பேரிக்கா போனவங்க எல்லாம் கதி கலங்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா வாழ் மக்களே, ஐ எம் சாரி, நான் உங்களை மனசுல வச்சு பேசல. நிறைய யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தா என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு வீடு கட்டிட்டேன், செட்டில்டு அப்படிம்பாங்க. செட்டில்டுங்கிற வார்த்தையை தீய வைக்கணும். நீ எதை செட்டில்டு சொல்லிட்டு இருக்கிற? ஒரு வீடு வாங்கிட்ட, ஒரு கார் வாங்கிட்ட, கொஞ்சம் நகை நட்டு வச்சிருக்க அப்படிங்கிறதுனால நீ செட்டில்டு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல. கர்த்தருடைய செட்டிலுக்கு அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய நீ செட்டில் ஆயிட்டப்பா அப்படின்னு கர்த்தர் ஒருத்தனை பார்த்து சொல்றாருன்னா அர்த்தம் தெரியுமா? அவன் வேலைக்கார முத கொண்டு பணக்காரனா இருக்கணும். அப்பதான் நீ சொல்லணும் போதும் போதும், ஆமென், இட்ஸ் எனஃப் அப்படின்னு எப்போ சொல்லணும்? 300 வேலைக்காரன் வச்சு, 300 வேலைக்காரனும் கோடீஸ்வரனா வச்சு, 300 வேலைக்காரனையும் தன்னை போலவே ஜெராக்ஸா உண்டு பண்ணி வச்சு அந்த ஊரே உன் ஆளுமைக்கு கீழே வந்து நிக்கணும். அப்புறம் சொல்லணும் ஐ எம் செட்டில்டு அப்படின்னு. 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு செட்டில்டு கிடையாது. கரெக்டா இஎம்ஐ போயிட்டு இருக்கிறதுனால செட்டில்டு கிடையாது. ஆமென். அந்தந்த மாசம் தேவைகள் சரியா சந்திக்கப்படுகிறது செட்டில்டு கிடையாது. இப்பவும் நீ அன்சேஃபான ஒரு இடத்துல இருக்கன்னு அர்த்தம். வேலை புடிங்கிட்டு போச்சுன்னா எல்லாம் புடிங்கிட்டு போயிருதுன்னு அர்த்தம் பாருங்க. இல்ல, அந்த செட்டில்ட விரும்பாத, அந்த செட்டில்டு அது கிடையாது. இதுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஒரு நிலை இருக்குதே அதுக்காக நன்றி. ஆனா இதுவே என்னுடைய நிலை கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இந்த நிலைக்காக நன்றி, ஆனா இதுவே என்னுடைய நிலை கிடையாது. இதுவே என்னுடைய நிலை கிடையாது. தாராள குணம் உண்டவர்களாய் தேவன் நாம் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். ஏசாயா 32. எந்த மாதிரி நீங்கள் இருதயம் உள்ளவர்களாய் இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கத்து கொடுக்கிறார் பாருங்களேன். 8வது வசனம் பாருங்க, 32:8. தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான். ஜெனராசிட்டி இருதயத்தோடு இருக்கிறவன் என்ன பண்றானா, ஜெனராசிட்டியோடு காரியங்களை செய்கிறானா பாருங்க. கிறிஸ் வால்டன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் பெரிய பிசினஸ் மேனும் கூட. அவர் ஒரு பெரிய லக்ஸரி கார்ஸோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மெக்கானிக் ஷாப்லாம் வச்சிருக்கிறார். ஃப்ளைட்டு ரிலேட்டடான அந்த காரியங்களெல்லாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருடைய வேலைக்காரன் ஒருத்தன் அடிக்கடி பொருளெல்லாம் திருடி இருக்கிறான். திருடி என்ன பண்ணியிருக்கிறான், அவன் காருக்கு இது பண்ணியிருக்கிறான் பாருங்க. அது சிசிடிவி கேமரா அதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அவரை வந்து சொன்னாராம், பண்ணிட்டப்பா நீ அதெல்லாம் ஆதாரங்களோடு இருக்கு, எவ்வளவு எடுத்த அப்படிங்கிற கணக்கையாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாராம். ஆனால் அவனை வேற வழி இல்லை, அதை ஒத்துக்கிட்டானா. அந்த பில்லை நானே செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னாராம். அந்த பில்லை நானே செட்டில் பண்ணிடுறேன், இனி அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேலைக்கு அமுத்தினாராம் பாருங்க. அவன் அதுக்கப்புறம் அதை விட உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா மாட்டினானா பாருங்க. ஆமென். இவனுடைய இந்த 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 தேவ மனுஷனுடைய தாராள குணம் ஒரு மனுஷனை தரம் கூடினவனா மாத்துது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நீ விதைக்கிறவனாயிரு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு என்ன பண்ணு, விதைக்கிறவனாயிரு, விதைக்கிறவனாயிரு. என்ன போலவே என்ன பண்ணு, விதைக்கிறவனாயிரு. தேவன் எப்படிப்பட்ட தாராள குணம் உள்ளவர் அப்படின்னா, வொர்ஷிப்ல சொன்னேன் இல்லையா, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு குடும்பத்திற்கு
ஊதி 4 ஆற இந்த ஊர்ல வைத்த தேவன் மாதிரி நீ மத்தவனுக்கு தாராளம் உள்ளவனாயிரு, போட்டு சங்க நெரிக்காத அப்படிங்கிறார். புரியுதா? போட்டு சங்க நெரிக்காத, இந்த 5க்கும் 10க்கும் போட்டு போராடாத, அவனை அப்படியே விடு அப்படிங்கிறார். கடனாளிக்கு மன்னி அப்படிங்கிறார். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த அபடன் ட்ரெயினை விட்டுற வேண்டாம், சரியா? இது கொஞ்சம் இதுல இன்னும் கொஞ்சம் பயணிப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஏசாயா 32. இப்போ இந்த தயாள குணத்தோடு ஒரு மனிதன் விதைக்கிறவனா இருக்கும் பொழுது அவன் மீது ஊற்றப்படுகிற காரியம் என்ன? 15 பாருங்க, 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். ஆவி மழைக்கு அடையாளமாய் சொல்லப்படுது. மழை ஆவிக்கு அடையாளமாய் சொல்லப்படுறது, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன்ல இருக்கிறது பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஆவின்னு சொல்றது மழையை தான் மென்ஷன் பண்ணி சொல்லுது. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான, ஐயோ என்னைய கவனிங்களே, வனாந்தரம் செழிப்பான, வனாந்தரம் செழிப்பான, வனாந்தரம் செழிப்பான, வனாந்தரம் செழிப்பான. எந்த அளவுக்கு இது சேஞ்ச உண்டு பண்ணுது இந்த தயாள குணம், இந்த ஜெனராசிட்டி ஹார்ட், இந்த விதைக்கிற ஒரு இருதயம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு அது சேஞ்ச உண்டு பண்ணுதுன்னா, டெசர்ட்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா அடுத்த நாள் பார்த்தா வயல்வெளியா இருக்குதான். ஏமே, வனாந்தரம் பாலைவனமா இருக்கிறது, நெக்ஸ்ட் டே சோலைவனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏமே, ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டாலோ இந்த அபண்டன்ட் ரெயினுடைய மகிமை என்னன்னா பாருங்க. வழக்கமா ஏசாயா 55 இருந்து நம்ம பார்த்தோம்ல போன வாரம். என்ன வழக்கமா முள்ளுக்காட்டுக்கு மேல மழை பெஞ்சதுன்னா முள்ளுக்காடு என்ன ஆகும்? முள்ளு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், முள்ளுக்காடு இன்னும் அதிகமா வளரும். ஆனா இந்த ரெயினுடைய மகிமை என்ன தெரியுமா? காஞ்சோருக்கு பதிலாக முள்ளுக்காட்டுக்கு பதிலா கேதுரு மரம் முளைச்சு நிற்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபண்டன்ட் ரெயின் வரும்போது இது முள்ளுக்காட்டை இன்னும் முள்ளுக்காடா மாத்தாது. இது அந்த முள்ளுக்காட்டெல்லாம் ஒரு இரவுல புடுங்கி போட்டு கேதுரு மரத்தை நட்டி வச்சுட்டு கிளம்பிடும் அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வழக்கமா ஒரு பாலைவனத்துல மழை பெஞ்சதுன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா முதல்ல புல்லு முளைக்கும் இல்லையா? முதல்ல புல்லு முளைக்கும். தேவையில்லாத செடிகள் இதெல்லாம் அங்கங்க உள்ள புதஞ்சு கிடக்கிற விதைகள்லாம் என்ன பண்ணும்? லைட்டா எட்டி பார்க்கும். ஆனா இங்க இவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மலையை தருவேன். இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளி ஆகும் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஷார்ட்டா சொல்றேன், புரியுற மாதிரியே சொல்றேன். இன்னைக்கு கடன்ல இருக்கிற நீ அடுத்த நாளே கடன் கொடுக்கிறவனா மாறுவே அப்படிங்கிறார். இன்னும் விடல பாருங்க. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு புரியுதா? கடன் இல்லாத இருக்கிற நீ பல தேசங்களுக்கு போய் கடன் கொடுப்ப அப்படிங்கிறார். ஆமென். இல்ல சொல்லுங்க, கடன்ல இருக்கிறனா ஃப்ரூட்ஃபுல் ஆவேன். கடனே இல்லாத இருக்கிறனா நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி செழிப்பான காடாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? செழிப்பான காடாய் மாறும். 16. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கியுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். I feel something. இன்னைக்கு இந்த சீசன்ல இந்த விதைப்பும் அறுப்புங்கிற இந்த சீசன்ல, இந்த ப்ராஸ்பரிட்டி சீசன்ல இந்த பிளெஸ்ஸிங் உங்களை சில இடத்துக்கு மூவ் பண்ணும். ஆமென். பிளெஸ்ஸிங்கே உங்களை மூவ் பண்ணும். பிளெஸ்ஸிங்கே உங்களை மூவ் பண்ணும். சில இடத்துக்கு அது மூவ் பண்ணும். இது இடப்பெயர்வு அல்ல, புதுசா சிலர் இடத்தை வாங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. புதுசா சிலர் இடத்தை வாங்க போறீங்க. சமாதான தாவரங்களில் இது குடியிருக்கும் அப்படிங்கிறது பாருங்க. ஆனாலும் காடு அழிய கல்மழை பொழியும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். மாடுகளையும் கழுதைகளையும்
நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள். அதாவது ஒரு பக்கம் சிட்டியில கல்மலை பொழியுதான், அழிவு என்ன பண்ணுதான், நடந்துகிட்டு இருக்குதான். கல்மலைக்கு மத்தியில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப அப்படிங்கிறார். ஆமென். அங்கங்க கல்மலை பொழியும், சிட்டியில இம்பாக்ட் நடக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் விதை விதைக்கிற நீ பாக்கியவானா இருப்பாய் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கல்மலை என்ன சேதப்படுத்தாது, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் என்ன பாதிக்காது, எந்த பண வீக்கமும் என்னை பாதிக்காது, எந்த அந்நிய செலவாணியும் என்னை பாதிக்காது. சிலர் யோசிக்க, உள்ளூர் செலவாணிக்கே வைக்க காணும், அந்நிய செலவாணிக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து பாருங்க. ஆக்சுவலி ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அந்நிய தேசத்தினுடைய பணங்கள் எல்லாம் உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. நிறைய பணம் வீட்டில் இருக்கு, அந்நிய தேசத்தின் பணம். குவைத்து, இந்த ரியாலு எல்லாம் வீட்டில் கிடக்கு பாருங்க, எதையுமே மாத்தல. யூரோ கிடக்கு, நிறைய இப்படி கிடக்குது பாருங்க. எந்த அளவுக்கு அந்த பணம், அந்நிய தேசத்தினுடைய பணம் என் கைகளில் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, கடையில் போய் சில்லறை மாத்தினா கூட, டீ குடிச்சிட்டோ ஏதோ பண்ணிட்டு மிச்ச சில்லறை வாங்கி பாக்கெட்ல போட்டு பார்த்தா, அந்த காயின்ஸை எடுத்து பார்க்குறேன், அதுல ஒரு காயின் ரியாலா இருக்குது. 5 ரூபா நினைச்சு ரியால தூக்கி கையில, அந்த கடையில எவனோ கொடுத்துருக்கான், அது என் கையில வந்திருக்கு. நான் சொல்லட்டா, அந்நிய தேசத்தின் பணம்லாம் அநியாயமா உன் கையில வந்து குவியும். அதை பார்க்கும்போது மற்றவனுக்கு ரொம்ப அநியாயமா இருக்குங்க, என்ன இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். விதை விதைக்கிற நான் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, விதை விதைக்கிற நான் பாக்கியவான். நல்லா சொல்லுங்க, விதை விதைக்கிற நான் பாக்கியவான். மறுபடியும் சொல்றேன், சில ஆசீர்வாதத்தின் அழுத்தத்தினால நீங்க புது வீடை வாங்கியே தீருவீங்க. சில ஆசீர்வாதத்தின் அழுத்தத்தினால நிலங்களை சுதந்திரித்தே தீருவீர்கள். சில ஆசீர்வாதத்தின் அழுத்தத்தினால நீங்க போய் பல தான தர்மங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆமென். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? இப்படி ஒரு பிரமாணம் தேவைதானா? டப்பு டப்புன்னு செழிப்பாக்கிட்டு போயிட வேண்டியதானே? அதை தான் தேவனும் விரும்புறாரு. டப்பு டப்புன்னு செழிப்பாக்கணும்னு தான் விரும்புறாரு. அதற்கு நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. அவரை போல தாராள குணமுள்ளவனாகவும் விதை விதைக்கிறவனாகவும் இருக்கும் பட்சத்துல இந்த மலையை எந்த பார்வோனாலையும் தடுக்க முடியாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் செழிப்பதை, இப்படி சொல்லுங்க, விதை விதைக்கிற நான் செழிப்பதை எந்த பார்வோனும் தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பார்வோனும் தடுக்க முடியாது. இன்னும் நிறைய இருக்குது, டைமும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு மலை இருக்குது. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்தது? ஆனா இது கிடையாது. இதுவே உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னா நான் சொல்றேன், இவைகளிலும் பெரியவைகள் இருக்குது. ஆமென். ஸோ அடுத்த வாரம் அதை நான் இன்னும் அழகா நான் கொண்டு போறேன். மெயின் விஷயம் ஒண்ணுதான், உங்கள் இருதயம் முழுவதும் தேவனால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயத்துல துளி அளவு கூட பணம் நிரம்பிடக்கூடாது. ஆமென். பணம் ஒரு மேட்டராகவே இருக்கக்கூடாது. பணம் நாம் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். அதை கையாள பழகணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்காக தான் இந்த பிரமாணத்தையே தேவன் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. பிரமாணம் மட்டும் வைக்கல, இந்த பிரமாணத்தோடு தேவன் ஆசீர்வாத மலையையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இது போன வார மெசேஜுடைய கண்டினியூஷன் தான், ஆசீர்வாத மலை அப்படிங்கிறது. அடுத்த வாரம் இன்னும் டெப்தான சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது சீசனை உங்க வாழ்க்கையில இழுத்து கொண்டு வரும். ஆமென். எதுவுமே மாறலையே, எல்லாமே அப்படியே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. உங்க கரங்களில தான் சீசனை மாற்றுற வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே ஆசீர்வாத மலையை தேவன் பொழிகிறவராக இருக்கிறார். காட்டுறேன், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இது நிமித்தமா என்ன ஆகும்? இந்த மழை வந்ததுன்னா, வழக்கமா சீசனுக்கு மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு விதைச்சமோ அதுக்கான அறுவடை தான் வரும் இல்லையா? எவ்வளவு விதைச்சா, ஒரு கோட்டை வெல் விதைச்சா
10 கோட்டை அல்லது 15 கோட்டை அறுவடை ஆகும். இது வந்து நார்மலா பெய்கிற மழையில் இருக்கிற சீசனுக்கு உண்டாயிருக்கிறது. ஆனா இங்க எவ்வளவு விதைச்சோங்கிறது மேட்டர் இல்ல, இப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒரு மனுஷன் விதைக்கும் பொழுது தாராள குணமாய் ஏராள குணமாய் என்ன பண்றான், ஒரு மனுஷன் விதைக்கும் பொழுது அவனுக்கு தேவன் முன்மாறியும் பின்மாறியும் கட்டளை இடுகிறார். இது எவ்வளவு அளவு, அதாவது பண மதிப்பில பொறுத்து இல்ல, அது 100 200 1000 லட்சமாங்கிறது அடிப்படையில் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய இருதயம் இருக்கணுமா. எப்படி இருக்கணும், இதை நான் விதைக்க போறேன், எத்தனை பேரை தேவன் ஆசீர்வதிக்க போறாரோ, இந்த பணம் பலரை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் தாராள குணமாய் ஏராள குணமாய் ஒரு மனுஷன் விதைக்கும் பொழுது 100 ரூபா விதைக்கிறவனுக்கும் களஞ்சியம் நிரம்பும், ₹1,00,000 விதைக்கிறவனுக்கும் களஞ்சியம் நிரம்பும் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது அப்படிதான் சொல்லுது பாருங்க. 24 களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த மழை இன்னொரு பெட்டரான ஒரு காரியத்தை செய்து, இவ்வளவு வருஷமா தேவையில்லாம அரிக்கப்பட்ட சில காரியங்கள், கரைஞ்சு போன சில காரியங்கள், மறைஞ்சு போன சில காரியங்கள், இது எல்லாத்துக்கான பலனை திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அனுப்பின 25 பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாத மழை இந்த சீசன்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விதைங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விதைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விசுவாச விதையா இருக்கணும். விசுவாச விதைன்னா என்ன, சும்மா அப்படி போடுறது இல்ல, அதை எடுக்கும் போது கொஞ்சம் கை நடுங்கணும், அதை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இருதயம் வலிக்கணும், அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் விசுவாச விதை. அப்படி ஒரு மனுஷன் இந்த சீசன்ல விதைக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தான் சொல்றாரு, நீ இழந்த வருஷத்தின் விளைவெல்லாம் இந்த நாள்ல உன் கையில திரும்ப வரும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ராபா ஷாத்தா காம் பாடராதலபா. ஸோ விதைக்கிறதுக்கு முன்பதா நம்ம விதைக்க ஆரம்பிச்சிருவோமா? சரி, முதல்ல கம்யூனியன் எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம பாடி விதைப்போம், சரியா? ஸோ இது இருமச்சலாம். ஸோ இது நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். நான் சொல்லுகிற இந்த செழிப்பு இது வந்து நம்முடைய உழைப்பை சம்பந்தப்படுத்தினது அல்ல, இது உடன்படிக்கை சம்பந்தப்பட்டது. ஆமென். இது மாறவே மாறாது. இந்த சீசன்ல நீ செழித்தே தீர்வாய் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென். ஸோ அதை நம்ம நினைவு கூற போறோம் அந்த நேரத்தில். ஸோ அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, எப்படி பிதாவானவர் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறார், எப்படி விதைப்பும் அறுப்புங்கிற ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறாரோ, அப்படி என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அவர் விதைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, சொந்த குமாரனை. நல்லா சொல்லுங்க, சொந்த குமாரனை இந்த பூமியில் அவர் விதைத்தார், அவரை மாதிரியே ஐஸ்வர்யவான்களாகிய நம்மை அறுவடை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவரை மாதிரியே ஐஸ்வர்யவானா இருக்கிற நம்மை அறுவடை செய்ய. ஸோ இதை நாம் ஆசீர்வதித்து நாம் புசிப்போம், இந்த செழிப்பிலே பங்கடைவோம். உங்கள் விசுவாச விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆசீர்வதித்து விதைக்க போறோம். காற்றை பார்க்குறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்குறவன் அறுக்க மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த நார்மல் சீசனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஆனா நீங்களோ நானும், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால நிரப்பி நீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால நிரப்பி நீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம்
கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். தகப்பனே, இந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. ஒரு ஆசாரியன் அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அது தேவனுக்கு ஜீவ வாசனையாய் நற்கந்தமாய் எழும்பி இவர்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தில் இருந்து நிறைவாக்குவார் என்று சொன்னது போல, பவுல் வேண்டுதல் பண்ண அதே வேண்டுதலை இவர்களுடைய விதையின் மீது நான் பேசி ஆசீர்வாத மழையை கட்டவிழ்த்து விடுகிறேன். இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய அறுவடை, இதுவரை கண்டிராத மிகப்பெரிய செழிப்பு, 24 மணி நேரத்தில் உண்டாகிற மாற்றங்கள், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்விடேஷன்ஸ் இந்த இரவுல இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கட்டும் டாடி. பிரசன்னத்தை குறித்து இன்னும் புரிதலுக்குள்ள எங்களை நடத்துங்க. இந்த விதைப்பை குறித்து இன்னும் புரிதலுக்குள்ள நடத்துங்க. மிகப்பெரிய செழிப்பை அறுவடை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.